நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சனியினுடைய வக்ரம். ஆமா, இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலங்கள் என்ன அப்படின்னா, இந்த பராபர வருஷத்துல 27/7/2026 அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 11/12/2026 வரை, கார்த்தி மாசம் 24ஆம் தேதி வரை 136 137 நாட்கள் ஆக இந்த சனி வக்ரகதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்குமே இந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் என்பவர் மந்த கிரகம். ஆமா, இருக்கிற கிரகத்திலே நிதானமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மீனத்துல இருக்கார். பட் ஏற்கனவே மேஷத்துக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு. பட் மகரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் கும்பத்துக்கு சனி பகவான் ஆட்சி அமைச்சு நடத்துறார். சரி, வக்ரகதி அப்படின்னாலே ஒரு பாதையில, சுற்றுவட்ட பாதையில ஆன்டி கிளாக் வாய்ஸ், பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர். அப்ப ஏற்கனவே சுழற்சி முறையிலிருந்து மந்தமாகிறதா அப்படின்னா இல்லை, பின்னோக்கி நகருதல். அதான் ரேவதி 2ல இருந்து உத்திரட்டாதி வரைக்கும் வராரு அப்படின்னா மறுபடியும் ரிவேஷ் பண்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த காலத்துல ஏனைய ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனியால எந்த வகையில ஆதாயம் கிடைக்க போகிறது, எந்த வகையிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த 2 கான்செப்ட்ல தான் பேச போறோம். ஆல்ரெடி நிறைய சோதனைகளை சாதனையாக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேயர்கள் இந்த வீடியோவில் இந்த சனியினுடைய பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். பட் பரிகாரங்களும் இதில் கிடைக்கும். இதை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நன்னெறியோடும் நல் ஒழுக்கத்தினோடு வாழுங்கள். வாழ்க 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 வாழ்க. அறிவாற்றல் மிகுந்த விருச்சிக ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி அமானுஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆராய்ச்சிகளுக்கு உண்டான ராசி இந்த விருச்சிக ராசி தான் ஆராய்ச்சி தன்மையில அதிகமா இருக்கும், மந்திர தந்திரங்கள்லயும் அதிகமா இருக்கும், எந்திர வழிபாடுகள்லையும் அதிகமாக இருக்கும், நுணுக்கங்கள்லையும் அதிகமா இருக்கும். கெட்டிக்கார ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களை அறியக்கூடிய ராசி. மனிதன் எங்கிருந்து வரான், எப்படி வளர்றான், எப்படி பொழப்பு நடத்துறான், எங்க இறக்குறான், மறுபடியும் எங்க போறான், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்கு இல்லையா? இவங்க அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வேற்று உலகம் இருக்குதா, கிரகங்கள் இருக்கா, இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லைக் பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. அப்ப இந்த விருச்சிக ராசியில இப்ப இந்த சனி வக்ரமாகிறார். ஆக்சுவலா பஞ்சமஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்ப பஞ்சமஸ்தானம் என்பது ஒரு நல்ல இடம், சுபஸ்தானம், ஒரே எண்ணங்களை கொண்ட ராசி, ஒரே பார்வை, ஒரே திசையை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணங்களில் கிரகங்கள் இருப்பது சிறப்பு. பட் சனி பகவான் இருக்கிறாரே, அப்ப வக்ரகதியா இருக்கிறாரே, அப்ப என்ன மாதிரி நிகழ்வுகள் அங்க நடத்தும்? ஒரு கிரகம் அதனுடைய தன்மையில இருக்குது அப்படின்னா வக்ரமாகும் போது அதனுடைய தன்மைகளை மாறி எதிர்த்தன்மையாக மாறுவதில் அப்படின்னு, ஒரு நல்லவன் கெட்டவன் ஆகிறது, கெட்டவன் நல்லவன் ஆகிறது, அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு புரிதலுக்காக சொல்றேன், கிரகங்கள் அப்படி இல்லை. பட் அப்ப அந்த 5ஆம் இடத்துல சனி என்பது குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தையும் நாம் இந்த காலகட்டத்திலே கழிக்க வேண்டும். அதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அது குடும்ப தோஷம் அப்படின்னு பேர். ஒரு சிம்ம லக்னமாகி 5லாம் சனி இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவங்கள், எல்லா பாவங்களும் 10 ஜென்மத்துல செஞ்சிருப்பான், 7 ஜென்மத்துல செஞ்சிருப்பான், எல்லா பாவம் இந்த புள்ளாண்ட தான் கழிக்கிறதுக்கு வந்திருக்கான். அவனுக்கு கல்யாணம் செட் ஆகாது, வாழ்க்கையில செட் ஆகாது, நிறைய விஷயங்கள். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே எல்லாருக்காகவும் உழைச்சி ஓட திரிஞ்சு போவான். அவனுடைய வாழ்க்கை அவனால பார்க்க முடியாது. இது 100% நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஜாதகம் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா இதை எடுத்துக்காட்டாக நான் எடுத்துக்காட்டேன். என்கிட்ட 200 ஜாதகங்களுக்கு மேல இருக்கு இந்த விஷயங்கள். ஆமா, பட் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகள் ஒரு தெளிவு நிலைக்கு வரும். பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு முதல்ல கஷ்டப்படாதீங்க. முதல் விஷயம், அவங்க இப்பதான் இந்த வாழ்க்கையினுடைய உள்ள வர்றாங்க. உத்தியோகங்கள் கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு,
மனமகிழ்ச்சியோடு சம்பாதனை நடத்துவாங்க. சம்பாதனை குறைவாக தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அதீத வேலை, நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும், உத்தியோகம் மாறி மாறி பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், வேறு ஒரு இடத்துல போய் தங்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். இதெல்லாம் ஐயோ என் பிள்ளை போய் கஷ்டப்படுறான், தங்குறான், சாப்பாடு என்ன சாப்பிட்றான்னு அதெல்லாம் வேணும். அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும். அதனால இந்த காலகட்டம் அதை கொடுக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மனைவியினிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். நீண்ட நாளா பிரச்சனை பண்ணிருப்பேன் சார். ஒரே குடும்பத்துல இருப்பீங்க, பேசாமலே இருந்திருப்பீங்க, எதிரெதிரே இருந்திருப்பீங்க, பேசாமலே போயிருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பனி போர் போயிட்டே இருக்கும். ஈகோ நிறைய இருந்திருக்கும். இந்த ஈகோக்கெல்லாம் முடிச்சிருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, நீங்களா மனம் திருந்தி வருந்தி பேச போகலான்னு போகும்போது தான் வேறொரு விஷயம் நடந்துரும். அட என்னடா நம்ம அப்படியே கடந்தலாம் அப்படின்ற மாதிரி கூட சிந்தனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். பட் இப்ப உங்களுடைய வாழ்க்கையில அந்த புரிதல்கள் ஏற்பட்டு உங்களுடைய மௌனம் கலந்து குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், புரிதல் உண்டாகும், பேச்சுக்கள் உண்டாகும். பட் சுமூகமாக உறவுகள் உண்டாகும் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். பெரியவர்களுடைய குடும்பம், அதாவது உங்களுடைய முன்னோர்கள், அதாவது உடன் பிறந்த சகோதரன், மூத்த சகோதரனால் ஒரு ஆதாயம் உண்டாகும். பெரியம்மா பெரியப்பா உறவுகளால ஒரு ஆதாயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. லாபங்கள் பெருமளவுக்கு வரும். உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் இன்னொருத்தருடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர்களுக்கும் லாபம் சம்பாரிச்சு குறிச்சு உங்களுக்கும் அதுல ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. அதனால விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கடினமான சூழ்நிலையும் லகுவாக கடக்கக்கூடிய ஒரு காலமாக, இது ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனை போய் சந்தித்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விஷயங்களும் டெமாலிஷன் ஆயிடும். எல்லா பிரச்சனையும் சரியாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க.